மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 37 அதிகாரம் 28 வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். பின்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கடந்த நாளிலே இதனுடைய முற்பகுதியை நாம் பார்த்தோம். பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை என்று சொல்லி, இன்னைக்கு அதனுடைய பிற்பகுதியாக நீதிமான்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். நீதிமான்கள், ஆண்டவரால் தெரிந்து கொண்ட நீதிமான்கள் என்றைக்குமே காக்கப்படுவார்கள். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். 34 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவித்து காக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். தானியேலுக்கு சோதனை வந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிற்கு சோதனை வந்தது, யோசேப்பிற்கு சோதனை வந்தது. ஆனாலும் அந்த சோதனை காலங்களில் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறதிலே சிந்தையாயிருந்தார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஒருவேளை பாவிகளாய் இருந்தாலும் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார். உங்களையும் காக்கிற தேவனாயிருக்கிறார். என்னென்னைக்கும் அவர் உங்களை காப்பார். இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தோ நம்மை நடத்துவார். நீதிமான்களை காக்கிறதிலே, நீதிமான்களுக்கு உதவுகிறதிலே இன்னும் அவர் சிந்தையாயிருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், அவரை நோக்கி முறையிட்டால் போதும். நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவர் இன்றும் அப்படி நமக்கு உதவ சிந்தையாயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரிடத்தில் நம்முடைய குறைகளை சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயம் நமக்கு உதவுவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்கிற வார்த்தைப்படியாக எங்களை காப்பாற்றுகிறதில் எப்போது சிந்தையாய் இருக்கிறீர். ஆண்டவரே, தானியேலை சிங்கக்கவிக்கு காப்பாற்றினீர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற தீச்சுளைக்கு விலக்கி காப்பாற்றினீர். ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் மேலும் நீ சிந்தையாயிருக்கிறீர். காப்பாற்றுகிறதுல, அவர்களுக்கு உதவுகிறதுல சிந்தையாயிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இதை அறிந்தவர்கள் உம்மை நோக்கி முறையிடவும், உம்மை நோக்கி கூப்பிடவும், அதன் இடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் பேருதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.